ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெஜ் கட்லட், இன்னொன்று வந்து பன்னீர் ரோஸ்ட். இது ரெண்டும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வெஜ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் ஏற்கனவே வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதோட நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. காலிஃப்ளவர், பட்டாணி அந்த மாதிரி. நான் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு மசிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்லா வதங்கட்டும், நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டும் வந்து இடித்து வச்சுருந்தது சேர்க்குறேன். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம வந்து வேக வச்ச அந்த காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ஒன்றா கலந்து வந்துடட்டும். நம்ம அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணி அது சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிளேட்டில் ரவா வந்து கொட்டியிருக்கேன். கொட்டிட்டு அதை சும்மா ஒரு டிப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தோசைக்கல்லில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி இதே மாதிரி பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த ஸ்பாட்ஸ் வர்ற வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து வெளியே இதாகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கலர் வந்துடுச்சு நல்லா. இது ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாஸ் இல்லை ஏதோ கெச்சப் போட்டு சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பன்னீர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம் வெஜ் கட்லெட்டை விட. இது வந்து ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது பன்னீர் டிக்கா மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் இதில் இந்த டேஸ்ட்டில். இதை எடுத்துகிட்டு இதோட வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையில். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த இதுக்கு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 70 கிராம்ஸ் அளவுக்கு தான் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 6 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜஸ்ட்டு மேரினேட்லாம் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சும்மா அதே மாதிரி தான் ஆயில் கொஞ்சம் அங்கங்கே இது பண்ணி விட்டுட்டு நம்ம பன்னீர் அதில் டிப் பண்ணி இதில் வைக்க போகிறோம். நீங்கள் மேரினேட்லாம் பண்ணலையே, ஸோ எப்படி வரும் அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்ல. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸாக நீங்கள் இது பண்ணிடுங்க. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் இந்த மசாலா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டைம் ஆனோன்னு நம்ம பன்னீரோடு அதை வந்து இது பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோடு நம்ம சேர்த்துடலாம். உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா அது சேராது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் பண்ணிங்கன்னா பன்னீரோடு அப்படியே இதாகிடும். உங்களுக்கு எந்த மசாலாவுமே வேஸ்ட் ஆகாது.
இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுங்க. அதே மாதிரி தான் உடனே வந்துட்டு அந்த இது வந்து சேராது மசாலா. கொஞ்சம் டைம் விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா பன்னீரோட நல்லா கோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இது ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. நான் குழந்தை கொடுக்கறதுனால காரம் ரொம்ப போடல. நீங்கள் இதோட பெப்பர் கூட போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் இப்போ இது எல்லாமே எடுத்துடுறேன். இதுவும் நீங்கள் சாஸோடு சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு க்ரீன் சட்னி கூட நல்லாயிருக்கும். இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.